யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. துதி சாற்றிடுவோம். துதித்து பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமம். ஆமென். துதித்து பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. எல்லாரும் சேர்ந்து நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. க்ளோரி. நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். The God of today, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக. இந்த வார்த்தையை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக தந்து இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து இந்த வசனத்தை மையமாய் கொண்டு நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார். இருக்க போகிறேன் என்ற நாமமுள்ளவராக அல்ல, இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்திற்கு என்னை அனுப்பினார்னு போய் சொல்லுங்க அப்படின்னு அன்றைக்கு மோசையோடு அந்த நாமத்தை சொல்லி அனுப்பினவர் அந்த நாமத்தை நமக்குள்ள வைத்து இந்த வருஷம் துவங்கி இந்த 8வது மாதம் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாமத்தை கொண்டு என்ன செய்யணுமா? அவன் பார்வோனிடத்திலே போய் என் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து நீதான் விடுதலையாக்கி கொண்டு வரணும். என்னால் எப்படிப்பா முடியும்? முடியாத ஒரு டார்கெட்டை கொடுக்குறீங்களே. இல்லை, முடியும். ஏன்னா இருக்கிறேன் என்கிற நாமமுள்ள கர்த்தராகிய நான் உன் கூட இருக்கிறேன், நீ போ. சில நேரங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது கடினமான பாதைகளாக இருக்கலாம், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். எப்படி தான் இதை நான் சமாளிக்க போகிறேன்ற மாதிரி இருக்கலாம். அன்றைக்கு மோசேவுக்கு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கும் தோத்திரம். இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால் உங்களால் முடியாதவைகளையும் உங்களை கொண்டு கர்த்தர் முடிய பண்ணுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பார்வோன் கிட்ட போய் பேசினா அந்த பார்வோன் யாராக இருக்கிறான்? வஞ்சகக்காரனாக இருக்கிறான். யாத்திராகமம் 8:28 அவனுடைய வஞ்சகம் என்ன? அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன், ஆனால் நீங்கள் அதிக தூரம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு போக விடுவாராம், ஆனால் ரொம்ப தூரம் போகக்கூடாதான். எவ்வளோ வஞ்சகம் பாருங்க. நீ கிறிஸ்தவனாயிரு, ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற கிறிஸ்தவனா நீ இருக்காத. கொஞ்சம் பட்டுதும் படாத கிறிஸ்தவனாயிரு. சர்ச்சுக்கு வா, ஆனால் பிரசங்கத்தெல்லாம் கேட்காம செல்போனையும் நோண்டிக்கிட்டு உக்காண்டுரு. சர்ச்சுக்கு வா, பிரசங்க நேரத்தில் பக்கத்தில் யாத்தியாவது பேசிக்கிட்டே இரு. சர்ச்சுக்கு வா, அப்பப்போ எழுந்து எழுந்து போயின்னு வந்துக்கணும் இரு.
சர்ச்சுக்கு வா, ஆனால் கைத்தட்டிலாம் பாட்டு பாடாத, ஆராதிக்காத. சில ஆடலாம் பாருங்க, அந்த ஒட்ட மாட்டாங்க, தேவனோடு ஒட்டி இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பாரம்பரியமாக சர்ச்சுக்கு வந்துட்டு போவாங்க. ஐயோ வசனம் எப்படி இருக்குது, வார்த்தை எப்படி இருக்குது, அது கொஞ்சம் கீழ்ப்படிவோம், அந்த வார்த்தைக்காக வாழ்வோம், அந்த வார்த்தையை நமக்குள்ள ஒரு அப்ளிகேட் பண்ணுவோம், அதை செயல்முறைக்கு கொண்டு வருவோம். அதெல்லாம் இல்லை, ஆர்டினரியாக வந்துட்டு அப்படியே போகிறது. இதெல்லாம் பிசாசுனுடைய வஞ்சகம். சர்ச்சுக்கு வந்த மாதிரி இருக்கும், சாத்தானுக்கும் வராத மாதிரி அங்கே ஒரு பிரசண்ட்டை போடுறது. தேவ பிள்ளைகளே, அது ஆண்டவருடைய சித்த நோக்கம் அல்ல. இது கடைசி காலம். நம்முடைய பக்தியை அதிகப்படுத்தணும், பரிசுத்தத்தை அதிகப்படுத்தணும், கர்த்தரை தேடுறதை அதிகப்படுத்தணும், கர்த்தரை பிடித்து கொள்றதை அதிகப்படுத்தணும். பார்வோன் எவ்வளோ வஞ்சகமாக பேசுகிறான் பாருங்க. நீ கர்த்தருக்கு பலியிட போகிறதுக்கு நான் உன்னை விடுவேன், ஆனால் ரொம்ப டீப்பாக போகாத, ரொம்ப தூரம் போகாத. எசேக்கியேல் 5:7 என்ன சொல்லுது? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். உங்களை என்னை கர்த்தர் என்ன செய்ய சொல்றாருங்க? அதிகரிக்கணும், மச் மோர் இன்க்ரீஸ் ஆகணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகணும், அது டிக்ரீஸ் ஆகக்கூடாது, குறையக்கூடாது. அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். ஆண்டவர் எபேசு சபை பார்த்து என்ன சொன்னாரு? ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது? குறை இருக்குது. நீ சபைக்கு தான் வர, ஆனால் குறையாய் நீ இருக்கிறாய், எனக்கு விருப்பம் இல்லை, நீ குறையா இருக்கிறத நான் விரும்பலன்னு சொல்றாரு. அன்றைக்கு பெல்சாத்சாருக்கு ஒரே நாள் நியாய தீர்ப்பு கொடுத்தாரு பாருங்க. தேவனுடைய பாத்திரங்களாக கொண்டு வந்து விருந்து பண்ணி என்னென்னமோ வைப்பாட்டிகளோடு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரே ராத்திரில நியாய தீர்ப்பை கர்த்தர் சொன்னார். என்னன்னா, என்னுடைய தராசிலே நீ குறைவாய் காணப்பட்டபடியால். ஆமென், ஹல்லேலூயா. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்றால் நீ குறையாய் காணப்பட்டாய். உடனே நடவடிக்கை எடுத்துறாரு. நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கிறத கர்த்தர் விரும்பல. நாம் கர்த்தருக்காக அதிகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக ஏசாயா 54:2 நாம் கர்த்தருடைய செய்தியை பார்த்து வரோம். 54:2 என்ன சொல்லுது? ஏசாயா, உன் கூடாரத்தின் இடத்தை என்னவாக்கு? விசாலமாக்கு. உன் வாசஸ்தலத்தின் திரைகள் என்னாகட்டும்? விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை என்னவாக்கு? நீளமாக்கு. உன் முளைகளை என்னப்படுத்து? உறுதிப்படுத்து. உன் கயிறை நீளமாக்கு. உன் கயிறை நீளமாக்கினா உன் கூடாரத்தின் இடம் விசாலமாகும், உன்னுடைய வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகும். உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாக வேண்டுமென்றால், உன் கூடாரத்தினுடைய இடம் விசாலமாக வேண்டுமானால் உன் கயிறு என்ன ஆகணும்? நம்ம இன்னைக்கெல்லாம் வீடு கட்டியிருக்கிறோம். பைபிள் காலங்களில் எல்லாம் கூடாரவாசி தானே. கூடாரத்துக்கு எதுதான் ரொம்ப முக்கியங்க? கயிறு இழுத்து பிடிச்சி கட்டணும். கயிறை வச்சு தான் கூடாரமே. இந்த சர்க்கஸ் கொட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அந்த கயிறை வச்சு தான் அடிச்சிருப்பான். கூடாரங்கள் நம்முடைய வழிய சில இடங்களில் கூடாரவாசிகள் இருப்பாங்க. அவங்க பாருங்கள் எதை வச்சு தான் போடுவாங்க? அந்த கயிறில் தான் அந்த கூடாரமே நிற்கும். அந்த அர்த்தத்தை தான் போட்டிருக்கு. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் விசாலமாக்கணும், விரிவாக்கணும்னா ஆவிக்குரிய அனுபவங்கள் ஆகிய கயிறுகளை நான் என்ன ஆக்கணும்? நீளமாக்கணும். எந்த கயிறை நீளமாக்கணும்னு நான் கடந்த வாரங்களாக ஒவ்வொரு கயிறாக பேசிட்டு வந்தேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பரிசுத்தம் என்னும் கயிறை என்னவாக்கணும்? நீளமாக்கணும் அப்படின்னு யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 14 17 வரைக்கும் நம்ம தியானித்தோம். அந்த வசனத்தை மறுபடியும் பார்த்துடலாமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 14 17. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள் என்று என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார
வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம், அதான் பரிசுத்தம், பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் என்ன கொடுத்தாங்க, நினைவு கூர்ந்தாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, 15ஆம் வசனத்தில் கயிற்றை கொண்டு ஒரு சவுக்கை உண்டு பண்ணினார். என்னங்க, அதை வச்சு தான் பரிசுத்தப்படுத்துறார் ஆலயத்தை. ஒரு கயிறு அவரா மேக் பண்றார், ஒரு கயிறை. அந்த கயிறு அந்த ஆலயத்தை என்ன படுத்துதுங்க, பரிசுத்தப்படுத்துது. ஹல்லேலூயா. ஒரு அடி அடிச்சாரு, எல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஆலயம் பரிசுத்தமாயிருச்சு. அந்த ஆலயத்தை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பக்தி வைராக்கியம். ஐயோ, என் வீடு பரிசுத்தம் இல்லாமல் இருக்குதே, என் வீடு தானே பரிசுத்தத்துக்கு முன்னுதாரணமா இருக்கணும், ஆனா என் வீட்டில் பரிசுத்தம் இல்லையே என்று வரும்போது அவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் எழும்புச்சு. உடனே கயிற்றை உண்டு பண்ணினார், அடிச்சு வெளுத்து எடுத்தார், சோத்திரம் பிச்சு உதர்னார். அந்த இடம் பரிசுத்தமாயிருச்சு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயம்தான். இந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்முடைய சரத்துக்குள்ள அசுத்தம், பாவம், அக்கிரமம், தீட்டு அது நமக்குள்ள இருந்தா சோத்திரம், விசுவாசியாகிய உனக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் எழுப்பணும். ஐயோ, நான் தேவனுடைய பிள்ளை, நான் இப்படி இருக்கிறேனே, என் சிந்தை சரியில்லையே, என் யோசனை சரியில்லையே, என் ஜீவியம் சரியில்லையே, நான் இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு ஒரு பரிசுத்தத்துக்குரிய நடவடிக்கையை நீங்க தான் எடுக்கணும். ஏன்னா உன் கயிற்றை நீ நீளமாக்கு. அல்லேலூயா. பரிசுத்தம் எப்படிங்க, பரிசுத்தம் எப்படி எனக்குள்ள வரும்? 2 வசனம் இருக்குது. ஒன்று, நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருங்க, சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமா இருங்க அப்படின்றார் ஆண்டவர். இன்னொரு இடத்துல, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்ப பரிசுத்தம்னா என்ன? நானும் இயேசுவும் இணைந்து செய்யும் ஒரு கிரியை தான் பரிசுத்தம். பாருங்க, பரிசுத்தம் என்பது நான் எனக்குள்ள கொண்டு வரணும், அதே நேரத்தில் கர்த்தரும் என் விருப்பத்தோடு அவரும் இணைந்து அவரும் என்னை கிளென்ஸ் பண்ணுவார், பரிசுத்தப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்கள், பரிசுத்தம் என்பது கர்த்தர் மட்டும் எனக்குள் நடத்துகிற கிரியை அல்ல. பரிசுத்தம் என்பது நானும் ஆண்டவரும் இணைந்து செய்கிற கிரியை தான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து உனக்கு அக்கறை இல்லைன்னா உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த மாட்டார். பரிசுத்தம் என்பது நானும் என் ஆண்டவரும் இணைந்து செய்யணும். பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எனக்கு பரிசுத்தம் வேணும்ப்பா, பரிசுத்தம் இல்லாமல் உங்களை பார்க்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்துக்கு வர முடியாதுப்பா, எனக்கு பரிசுத்தம் வேணும்ப்பா அப்படின்னு முழங்கால் படிட்டு அந்த பரிசுத்தத்துக்காக கதறீங்க பாருங்க, அவர் வந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார். நல்ல கைகளை தட்டி, பரிசுத்தம் என்பது நான் மட்டும் செய்யறதல்ல, பரிசுத்தம் என்பது கர்த்தர் மட்டும் செய்யறதல்ல, நானும் என் ஆண்டவரை இணைந்து செய்வது. That is a holiness. அதான் பரிசுத்தம். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பரிசுத்தம்னா என்னன்னு நான் பிரசங்கம் பண்ணேன். ஒரு 5 குறிப்புகளை சொன்னேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பரிசுத்தம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கல, பரிசுத்த கயிறை நீளமாக்குனேன். பரிசுத்தம் எனக்குள் வரும்பொழுது எனக்குள் உண்டாகிற பலன் என்ன, பரிசுத்தத்தின் பங்கு என்ன, நான் பரிசுத்தமாகனா அதில் எனக்கு என்ன பிரிவிலேஜ் என்ன இருக்கு, அதில் என்ன பிளஸிங் இருக்கு, என்ன பங்கு இருக்கு, என்ன போஷனை கர்த்தர் எனக்கு தராரு. பரிசுத்தம்னு பிரசங்கம் பண்றீங்களே பாஸ்டர், நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால் எனக்கு என்ன லாபம் என்ற ஒரு கேள்விக்கு நிறைய பதில சொல்லலாம். ஒரு 5 பாயிண்ட் நான் இங்க முன்னாடி கொண்டு வரேன். இன்னொன்று சொல்றேன், இந்த பரிசுத்தம் என்கிற ஒன்றை கர்த்தர் சிநேகிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
The Lord loved the holiness. ஆண்டவர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருந்தா உங்களையும் சிநேகிப்பார், உங்க பிள்ளைகளை சிநேகிப்பார், உங்கள் குடும்பத்தை சிநேகிப்பார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தத்தை கர்த்தர் சிநேகிக்கிறார். சத்தமா தான் சொல்லுங்களேங்க, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எனக்குள் இருக்கும்போது கர்த்தர் என்னை சிநேகிப்பான். அல்லேலூயா. முதலாவது, பரிசுத்தம் பிசாசை நடுங்க வைக்கும். முதல் குறிப்பு, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பரிசுத்தம் இருந்தா பிசாசு நடுங்குவான். உன் குடும்பத்தை தொட்டுற முடியுமா? பில்லி சூனியம், மந்திரம், அந்தகாரம், தீமை, தீட்டு உன் வீட்டு வாசல்ல கூட வரதுக்கு வாய்ப்பில்லை, பரிசுத்தம் இருந்தால். அல்லேலூயா. மார்க் 1:23-24 கவனிங்க. அவர்களுடைய ஜபாலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். எங்க? ஜபாலயத்திலேயே இருந்தான். இது என்ன கூத்தா இருக்குது பார். தெருவில் நின்னா, ரோட்டில் நின்னா நாம் பரவாயில்ல. அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் எந்த ஆலயத்தில் இருக்கிறான்? அப்போ சர்ச்சில் அசுத்த ஆவி உள்ளவங்க இருப்பாங்களா? இருப்பாங்க, பைபிள் இருக்க. ஜபாலயம், பைபிள் காலங்களில் ஊருக்கு ஊர் ஜபாலயம் இருக்கும். ஒரு 15-20 அங்கத்தினர்கள் இருந்தாலே அங்கே ஒரு ஜபாலயம் இருக்கும். அந்த ஜபாலயத்துக்கு ஒரு ஜபாலய தலைவன் இருப்பான். எருசலேமில் தான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயம். மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக ஜபாலயங்கள் அங்கங்கே இருக்கும். அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அங்கத்தினர்கள் இருப்பாங்க. அங்கே வேதம் வாசிக்கப்படும், அங்கே ஒரு காரியம் நடக்குது. அந்த ஜபாலயத்தில் எத்தனை வருஷ காலமாக அவன் அங்கத்தினராக இருந்தான்னு தெரில. அந்த ஜபாலயத்துக்கு தான் திறந்தோறும் வந்துட்டு போகிறான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குதுங்க? சரி இப்போ 3வது வசனம், 24வது வசனம். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று நான் அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அந்த ஜபாலயத்தில் முதல் முறையாக இயேசு விசிட்டிங் பண்ணுறார். அதுக்கு முன்னாடி ஜபாலய தலைவன் இருக்கிறான். அந்த ஜபாலயத்தில் நிறைய அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அங்கத்தினர்களுக்குள்ள ஒரு அங்கத்தினராக இருக்கிறவனுக்குள்ள அசுத்தாவி இருக்குது. அது இதுவரைக்கும் நான் அசுத்தாவி என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அந்த மனுஷன் ஒரு நாள் சொன்னதே இல்லை. காரணம், தலைவனுக்குள்ளும் பரிசுத்தம் இல்லை, அங்கே இருக்கிற அங்கத்தினர்களுக்குள்ளும் பரிசுத்தம் இல்லை. ஆகவே அந்த அசுத்த ஆவிக்கு எந்த பிரச்சனையும் அந்த ஆலயத்தில் உண்டாகவே இல்லை. அவன் ஜாலியாக இருக்கான். இப்போ முதல்ல பரிசுத்தமுள்ள இயேசு நுழைகிறார் அந்த ஆலயத்தில். பரிசுத்தத்தை சிநேகிக்கிற இயேசு, பரிசுத்தத்தின் இயேசு உள்ள நுழைகிறார். பாருங்க, உள்ள இருக்கிற பிசாசு கத்துது, என்னை கெடுக்கவா வந்தீர், என்னை அழிக்கவா வந்தீர், என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர், உம்மை யாருன்னு எனக்கு தெரியும், நீர் இயேசு அப்படின்னு சொல்லல, நீர் பரிசுத்த. கையை தட்டி, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தம் உள்ளவர். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தம் அங்க இருக்கிற ஒரு ஆவிய வந்து அது கண்டம் பண்ணுது. நான் சொல்றேன், வசனம் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு பாட்டு பாட தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் தெரியலாம். ஆனா பரிசுத்தம் இல்லைன்னா சாத்தான் நடுங்க மாட்டான். பைபிள் யாருங்க வாசிக்கல? யார் வீட்டிலங்க பைபிள் இல்லை? அதெல்லாம் சாத்தானை நடுங்க வைக்காது. உனக்குள் இருக்கிற உள்ளான மனுஷனில் இருக்கிற அந்த பரிசுத்தம் தான் சாத்தானை நடுங்க வைக்கும். ஒரு தேவ பிள்ளையின் உள்ளான பரிசுத்தம் தான் சாத்தானுக்கு சாட்டை அடியாய் காணப்படுகிறது. பரிசுத்த நம்மிடத்தில் காணப்படுமானால் பிசாசு நடுங்கி கதறி கொண்டு ஓடுவான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பரிசுத்தம் தான் சாத்தான் நடுங்குவான் அப்படின்னு
நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு ஃபோன் ஒன்று வருது, வெளியூர்லேருந்து ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோனு, என்ன இது? இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் வருது, பெனாத்துறாங்க, என்னமோ சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. அவங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க, இங்கே வந்து பாண்டிச்சேரிக்கு வரும்போதெல்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனால் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது. நான் நினைக்கிறேன் திருத்தணியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க. சோத்திரம். அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரை நல்லா சேர்ந்து பிடிச்சிக்கணுமா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம நிறைஞ்சிருந்தால் தான் பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது அப்படின்னு சில வார்த்தைகளாக சொல்லிவிட்டு அந்த அம்மாவுக்கு காதில் ஃபோனை வை, ஜோம் பண்ணுறேன். தோத்திரம். நல்லா கடிந்து ஜோம் பண்ணுறேன். நான் இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து ஜோம் பண்ணுறேன். தோத்திரம். அவங்க எங்கே இருக்கிறாங்க, திருத்தணியில் இருக்கிறாங்க. சோத்திரம். ஜோம் பண்ணால் அதை அளக்கழித்து கீழே விழுது. தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரம் ஆண்டவருக்கு நமக்கு கனெக்ஷன் இல்லைன்னா உள்ள அவன் என்ன செஞ்சிடறான், வந்துடுறான். பிசாசுக்கு இடம் கூடாதுங்களே என்ன அர்த்தம்? பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் உள்ள வந்துடுவான். எபேசு சபைக்கு சோத்திருக்கிற பவுல் எழுதும் போது தான் இந்த வார்த்தையை சொல்றார், பிசாசுக்கு என்ன கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டவனை பிசாசு தொடுமா? பிசாசு உள்ள வர வாய்ப்பு இருக்கா? தாராள வாய்ப்பு இருக்கு. ஜபம் குறைந்திருக்கிற ஒரு விசுவாசிக்குள்ள, வேதம் வாசிக்காத விசுவாசிக்குள்ள, சர்ச்சைக்கு வராத விசுவாசிக்குள்ள, பட்டுதும் படாதமா இருக்கிற விசுவாசிக்குள்ள, தேவனுடைய பிள்ளைன்னு பேர் வச்சுக்கிட்டு கர்த்தரோடு நெருங்கி வாழாம உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூர்ந்து கொண்டு ஒருவன் தேவ பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா அவனுக்குள்ள யார் வருவா? பிசாசு வருவான். ஏனென்றால் ஜப ஆலயத்துக்குள் இருந்த ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்த ஆவி உள்ள இருந்துச்சு. யோவான் 13:2 கிறிஸ்தவனின் இருதயத்தை பிசாசு தூண்டுவான். 2 கொரிந்தியர் 11:3 கிறிஸ்தவனின் மனதை பிசாசு கெடுப்பான். லூக்கா 13:16 கிறிஸ்தவர்களின் சரீரத்தை பிசாசு கட்டுப்படுத்துவான். இந்த வசனத்தெல்லாம் வீட்டில் போய் வாட்சி பாருங்க. ஆபிரகாமின் குமாரத்தி தான் 18 வருஷமா ஒரு ஆவி கட்டுப்படுத்தி வச்சிருக்குது ஒரு அந்த பொம்பளைய. எவ்வளவு வேணும் நிம்மற முடியாம இல்ல, அதுவும் ஜபாலயத்தில் தான் இருக்குது. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குன்னு நியமிக்கப்பட்ட கன்னிகையில் தான் நீங்கள், ஆனாலும் பிசாசு உங்கள் மனதை கெடுத்து விடுவானோ என்று உங்கள் நிமித்தம் நான் பயந்திருக்கிறேன். இயேசுவோட 33.5 வருஷம், மன்னிக்கவும் 3.5 வருஷம் இயேசுவோடு இணைந்திருந்த யூதாஸ் காரியத்தின் மனதை அவன் தூண்டுகிறான். ஆனாம்பட்ட இயேசுவோடு கூட இருக்கிற யூதாஸின் மனதை என்ன செய்கிறான்? அதுவும் ராபோஜனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே மனதை என்ன செய்கிறான்? தூண்டுகிறான்னு சொன்னா விசுவாசிகள் எவ்வளோ எச்சரிப்பாக இருக்கணும். உடம்பை அமுத்துறது, படுத்துக்கிட்டு இருக்கும்போது இயேசுவின் ரத்தம்னு சொல்ல வாயை திறக்கவே முடியல. முன்னெல்லாம் அம்மிக்கல்லில் போட்டு ஓய்ச்சி கட்டிடணும். ஒன்று எப்போ இயேசுவின் ரத்தம் சொல்லணும்? நல்லா நடக்கும்போது, போகும்போது, வரும்போது இயேசு ரத்தம் அப்போ சொல்லணும். ஏதோ ஒன்று அமுக்கும் போது இவங்க சொல்ல வந்தாங்களாம், வார்த்தையே வரலையாம். அப்போ திமிரு பிடிச்சி நம்ம அலையிறோம். ஜபம் இல்லாத போய்த்தானே அவன் ஒன்று அழுத்துறான். ஜபம் இல்லாமல் போகிறதுனால தானே பாம்பு சீறி வருது உன் மூஞ்சிக்கு முன்னாடி. ஒருத்தவன் சொல்கிறாங்க, ஒரு பெரிய மீசக்காரன் துரத்திக்கின்னு வரான் அருவா. ஏன் துரத்துறான் உன்னை? அருவாவுக்கும் உனக்கு என்னம்மா சம்பந்தம்? ஏமா அருவாவை துரத்துறான்? நீ ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை அறுத்துட்டதுனால அருவாவோடு அவன் வரான். நீ ஜெபம் பண்ணியிருந்தா, கர்த்தரை மனதார தேடி இருந்தா, ஒரு அருவா கூட உன் கனவுல வருமா? வர்ற வாய்ப்பு இல்லை. உங்கள் பரிசுத்தம் தான். கையை தட்டி வாயை திறந்து பரிசுத்தம். நான் சபையில் கூட நிறைய வாலிப பிள்ளைகள் பாரு, சில பெற்றோர்களுக்குள்ள உங்க பெற்றோர்கள் மேலே எனக்கு ரொம்ப வருத்தம். என்னடா சர்ச்சுக்கு வந்தேன்? இல்லை பாஸ்டர், வரல பாஸ்டர், ஒரு வேலையாக போயிட்டேன். அந்த அம்மா அவனுக்கு சோறு ஆக்கி போடுறியா, உன் கை விளங்குமா அப்படின்னு சொல்ல வருது. உன் பிள்ளை ஆலயத்துக்கு வரல, அதை குறித்து பாரம் இல்லை, கரிசனை இல்லை, அவனுக்கு சொத்தாக்கி போடுற.
நீ திட்டுல நீ கொடுக்குற டார்ச்சரில், ஐயோ அம்மா நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை வரலன்னா எங்கள் அம்மா என்னை ஓசி கட்டுருவாங்க அப்படின்னு ஒரு இது இல்லையே. உன் பையனுக்கு நீ கொடுக்கலையே. நான் சொல்கிறேன், பையனுக்கு உன் பையனுக்கோ உன் பொண்ணுக்கோ செல்லத்தை எதில் கொடுக்கணும்னா ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறது, ஒரு சாப்பாடு. ஆனால் ஆவிக்குரிய காரியம்னு வரும்போது ஒரு ஆசாரியனை போல நீ நிற்கணும். பெற்றோர் ஸ்ட்ரிக்ட் எங்கே எடுக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும். சபையா பைபிளா கர்த்தரா அங்கே ஸ்ட்ரிக்டாக கையில் எடுத்துடணும். பரிசுத்த இல்லாத இடத்துல சாத்தான் உள்ள வருவான். மனிதனை பிசாசு 2 விதத்தில் பிடிக்கிறான். ஒன்று, பிசாசின் பிடியில் அகப்படுவது, oppressed by devil. பிசாசின் பிடியில் அகப்படுவது. இது அப்போஸ்தலர் 10:38 நீங்க பார்க்கலாம். இந்த பிசாசின் பிடியில் அகப்படுவது அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, சரத்துக்கு வெளியே இருந்து கொண்டு தொல்லைகளை கொடுப்பான் பிசாசு. இன்னொன்று இருக்குது, சோத்திரிக்கிறோம், பிசாசினால் பிடிக்கப்படுதல், possessed by devil. மார்க் 1:23 இந்த பிசாசினால் பிடிக்கப்படுதல் என்றால் என்ன? அவன் சரத்திற்குள்ளே புகுந்து அவனை முழுவதுமாய் சிறைப்படுத்தி அலக்களிப்பான். இது செகண்ட் டைப். சில நேரம் பிசாசினால் அகப்படுவது என்ன? உன்னுடைய சரத்துக்கு வெளியே இருந்து கொண்டு உனக்கு தொல்லை கொடுக்குது, டார்ச்சர் பண்ணுறது. இன்னொன்று, பிசாசினால் பிடிக்கப்படுதல் என்னல்ல, உன் சரத்துக்குள்ளே புகுந்து உன்னை சிறைப்படுத்தி உன்னை அலக்களித்து உன்னை கீழே தள்ளுவது. 2 தீமோத்தேயு 2:26 பைபிள் சொல்லுகிறது, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள், பாருங்க, பிசாசின் இச்சைகளை செய்யும்படி அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள். அப்போ பிசாசு ஒருத்தவனை பிடிச்சிட்டானா, அந்த பிசாசினால் பிடிக்கப்பட்டவன் தேவனுடைய விருப்பத்தை செய்ய மாட்டானா, அவன் பிசாசுகளின் இச்சைகளை நடப்பிப்பான். சினிமா பார்ப்பான், சினிமாக்காரனோடு வாழ்வான். ஏன்னா அவனை இயேசுவினுடைய பிடியில் அல்ல, யாருடைய பிடியில் இருக்கிறான்? சர்ச்சுக்கு வருவது அவனுக்கு போர் அடிக்கும், ஜபம் அவனுக்கு போர் அடிக்கும், ஜபக்கூட்டத்தை அவன் விரும்ப மாட்டான். விசுவாசிக்கு தான் நான் பேசுகிறேன், குப்புசாமி ராமசாமிக்கு நான் பேசல. சர்ச்சில் எப்போ அவர் செய்தியை முடிப்பார், எழுந்து வெளியே போவோம். ஏங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்க பிசாசுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னங்க வாயை திறக்க மாட்டேன்றீங்க? சபைக்குள் இருக்க சாத்தானுக்கு பிடிக்குமா? போக தான் பார்ப்பான். அப்போ அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவனுடைய விருப்பம் எதுவாக இருக்கும்? சபைக்குள்ளே இருக்க விரும்பவே மாட்டான். மணிக்கணக்காக வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான், அங்கெல்லாம் டைம் அவனுக்கு ஓடும். ஆனால் சர்ச்சு ஆவிக்குரிய காரியம்னா அவனுக்கு பிடிக்காது. பைபிள் சொல்லுது, அவர்களுக்கு மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த உபதேசத்தை இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற, மயக்கத்தில் இருக்கிற, கர்த்தருடைய வார்த்தை சொன்னா கூட அது உள்ள போகக்கூடாத அளவுக்கு இருக்கிற உன்னை விடுவிப்பதற்காகத்தான் இந்த பிரசங்கம் உன்னை தேடி வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்தமுள்ள இயேசு உள்ள நுழையிறாரு. பைபிள் சொல்லுது, உள்ள இருக்கிற ஆவி நடுங்குது. என்னை கெடுக்கவா வந்தீர், என்னை அழிக்கவா வந்தீர், எனக்கும் உமக்கும் என்ன, நீர் தேவனுடைய பரிசுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவுக்குள் பரிசுத்த இருந்தபடினால் பிசாசு நடுங்கினான். அதுபோல இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே தேவ பிள்ளைகளுக்குள் அந்த பரிசுத்தமாகுதல் என்கிற அனுபவம் உண்டாகுமானால், பரிசுத்த நமக்குள் இருக்குமானால், பிசாசு பிடித்த சோத்திருக்கிறோம் ஆட்கள் சபையில் இருக்கவே முடியாது, வீட்டுக்குள் வரவே முடியாது. பைபிளில் மகதலேனாள் மரியாள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்ததாக பைபிள் சொல்லுது. அந்த 7 பிசாசுகளில் இருந்து
அந்த மகளை கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? விடுதலை ஆக்குனாங்க. விடுதலை ஆக்கின நாள்ல இருந்து அந்த அம்மா இயேசுவோடு கூட சேர்ந்து ஊழியம் பண்ணாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் உள்ளவங்க தான் இயேசுவோடு இணைந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியும். ஆனா 7 ஆவி உள்ள இருந்துச்சு. இப்போ அந்த மகதனா மரியாளுக்குள்ள அந்த ஆவி இல்லவே இல்லை. ஏன்னா பரிசுத்தம் உள்ளவர் வந்துட்டாரு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் உள்ளான பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டால்தான் அசுத்த ஆவி என்ன செஞ்சிடும்? வெளியே ஓடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஈ மைனர் கொடுங்க, அப்பதான் அதெல்லாம் ஓடும். ஹல்லேலூயா. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, கை தட்டி பாடுங்க. அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே ஆயத்தரந்து பாடணும் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கர்த்தரின் முத்திரையமே நான் முற்றிலும் அவருக்கு சொன்ன. உண்மைதானா? கர்த்தரின் முத்திரையமே நான் முற்றிலும் அவருக்கு சொந்த. அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். ஓ, அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் நல்ல உற்சாகமாய். ஓ, வல்லமையின் ஆவியானவர் நல்ல சத்தமா பாடுங்க. குடும்பத்துக்குள்ள நம்முடைய எல்லைகளுக்குள்ள எங்கேயும் ஒளிச்சு இருக்க கூடாது. நல்ல வேகமா சோத்திரம் உற்சாகமாக உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த தெய்வத்தை வரவைத்து பாடுங்க. பொல்லாத சாத்தான வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட. Fire in the name of Jesus. Glory, glory. ஒரு சொல்லால விரட்டி விட்ட. Glory, வல்லமையின் ஆவியானவர் ராமதுர கதரப சிகதரலப சோத்ரம் ஒரு சொல்லால விரட்டி விட்ட. Hallelujah, hallelujah. பரிசுத்தம் என்னும் கயிறு ஏன் நீளமாகணும்? பரிசுத்தம் எங்க இருக்கோ அங்கதான் சாத்தான் நடுக்கம் உண்டாகும். பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தான் கர்த்தர் நல்லவர். இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க தான் தேவனை தரிசிப்பாங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். The பரிசுத்தம் என்ற வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இரண்டாவது பாயிண்ட், பரிசுத்தம் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வரும். உள்ள பரிசுத்தம் ஏன் வேணும்னா அப்பதான் என் பிரேயருக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும். What is mean by prayer? Prayer means ask and receive. கேட்டு பெறுவது, அதான் prayer.
ஜெபம் என்பது வென்றும் ஆண்டவரே என்னை நடத்தும் அப்பா, எனக்கு கிருபை செய்யும் அப்பான்னு நான் வெறும் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, கேட்பது மட்டுமல்ல ஜெபம். நான் எதையெல்லாம் கேட்கிறேனோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வது தான் ஜெபம். எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் என்பது வெறுமனே கேட்பது மட்டுமல்ல, ஜெபம் என்பது நான் கேட்டு அதை பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஆனா எத்தனை பேருடைய ஜெபத்துக்கு ஆன்சர் வருது? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் பிரேயர் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கூட வேண்டிக்குவோங்க, அந்த மாதா கோயிலில் வேண்டிக்குவோங்க, அங்கே வேண்டிக்குவோங்க, இங்கே வேண்டிக்குவோங்க, எனக்கு இயேசுனார்னா ரொம்ப பிடிக்குங்க, நானும் இயேசுவேன்னு தான் சொல்லுவாங்க. சொல்கிறாங்களா இல்லையா நிறைய பேர்? அப்போ ஜெபம் எல்லாரும் பண்ணலாம். ஆனால் ஜெபம் எங்கே வல்லமையாக இருக்குதுன்னா, நான் எதெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. ப்ரேயர் மீன்ஸ் ஆஸ்க் அண்ட் ரிசீவ். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம், அப்போ எப்படியானால் அந்த பரிசுத்தம் உள்ளே இருந்தால் தான் என் ஜெபம் தேவனிடத்திலே போய் அவரிடத்திலிருந்து எனக்கு பதிலை கொண்டு வரும். அதுதானே என் வாழ்க்கையை அர்த்தமாக்கும். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு பதில் இல்லை. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்குது. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அந்த ஜெபம் என் மடிக்கே திரும்பி வருது. நான் ஜெபம் பண்ணுறேன், அந்த ஜெபத்தை கர்த்தர் அருவருத்துறாரு. நான் ஜெபம் பண்ணுறேன், அந்த ஜெபத்தை கர்த்தர் தள்ளி விடுறாரு. நான் ஜெபம் பண்ணுறேன், அதுக்கு என்னன்னே சொல்லாமல் இருந்தேன். நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது? என் ஜெபத்தை ஒருத்தர் கேட்டு பதில் தரணும்ல, இப்போதானே அந்த ஜெபம் அர்த்தம். அப்போ யாருடைய ஜெபம் கேட்கப்படுதுன்னா, இந்த பரிசுத்தன்ற அந்த எல்லைக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாங்களே, அந்த ஜெபத்திற்கு தான் பதில் வரும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சங்கீதம் 66:18 சொல்லுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன கொடார்? செவி கொடார். எனக்கு செவியே கொடுக்க மாட்டார். இந்த வசனம் எதிர்மறையா வருது, ஆனால் இந்த வசனத்தை நேர்மறையா வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? என் இருதயத்தில் பரிசுத்த சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். ஆமென். இந்த வசனத்தை அப்படி வாசிக்கணும், அப்படிதான் வாசிக்கணும். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் என் ஜெபத்திற்கு பதில் இல்லை. ஆனால் நான் பரிசுத்த சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என் ஜெபத்திற்கு என்ன உண்டு? பதில் உண்டு. தாவீது 7 நாள் ஜெபம் பண்ணார். ஒரு குழந்தை கேவலமாக இருந்தது, அது எப்படியாவது நலம் பெறணும், பாதுகாக்கப்படணும்னு எத்தனை நாள் தாவீது ஜெபம் பண்ணாருங்க? 7 நாள் ஜெபம் பண்ணியும் தேவனிடத்துக்கு என்ன வரல? பதில் வரல. காரணம், அக்கிரமம் இருந்தது. பத்சேபாள் விஷயத்தில் என்ன இருந்தது? அக்கிரமம் இருந்தது. தன் அனுபவத்தோடு தாவீது அதை எழுதுகிறார். அக்கிரம சிந்தையை நான் கொண்டிருந்து, நான் ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்திற்கு அவர் என்ன கொடுக்கிறதே இல்லை, பதில் கொடுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த அக்கிரம சிந்தைகளை அகற்றிவிட்டு பரிசுத்த சிந்தைகளினால் நம்மை நிரப்பிக் கொள்ளும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அக்கிரம சிந்தை, இன்குவைட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு எபிரேயர்ல எவன் என்ற வேர்ட் பயன்படுத்தப்படுது. பாருங்க, இந்த அக்கிரம சிந்தைக்கு ஈப்ரூல எவன் என்கிற வார்த்தை சொல்லப்படுது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நடந்த பாவத்தை நினைத்து சந்தோஷப்படுதல், நடந்த பாவத்தை திரும்ப திரும்ப நினைத்தல், நடந்த பாவத்தில் தொடர்ந்து நிலைத்திருத்தல், நடந்த பாவத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசுதல். இதுதான் அக்கிரம சிந்தை. நடந்த பாவத்தை நினைத்து சந்தோஷப்படுதல், நடந்த பாவத்தை திரும்ப திரும்ப நினைப்பது, நடந்த பாவத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பது, நடந்த பாவத்தை பற்றி திரும்ப பேசுதல். அதுக்கு பேர் தான் என்ன? சிந்தை. இந்த சிந்தையோடு ஒருவன் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்திற்கு என்ன இல்லை?
அப்போ நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியில நிரம்பி வேத வசனங்களை, வாக்கியங்களை நாம் சிந்தனைகளை கொண்டு வந்து, அதனால தான் பைபிள் தாவீது சொல்கிறார், நான் வீண் சிந்தனைகளை வெறுத்து உங்களுடைய வேதத்தில் என்னப்படுகிறேன், பிரியப்படுகிறேன். அப்போ இந்த வீண் சிந்தனைகளை, அக்கிரம சிந்தையை எப்படி என்னை விட்டு நான் அகற்றுவது? நான் வசனத்தை வாசிக்கிறது, பிரசங்கத்தை கேட்டு அதை தியானித்து அதை எனக்குள்ள கொண்டு வந்து, இந்த வசனம் உங்களுக்குள்ள வர வர வர, வசன தியானம் உங்களுக்குள்ள வர வர, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் சிந்திக்க சிந்திக்க உங்களுக்குள் இருக்கிற அக்கிரம சிந்தை வெளியே, அல்லேலூயா, அப்படி வெளியே போ. நான் 2 உதாரணம் சொல்றேன். அப்போஸ்தலர் 10:2 பாருங்க. கொர்நேலியுவை பற்றி என்ன போட்டிருக்கு பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? பக்தி உள்ளவன், பயப்படுகிறவன். இது பரிசுத்தத்தின் வார்த்தை அல்லவா? எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அதனுடைய பலன் என்ன? 31 பாருங்க. அப்போஸ்தலர் 10:31. கொர்நேலியுவே, உன் ஜெபம் என்ன செய்யப்பட்டது? பக்தி உள்ளவன் ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்பாருங்க. எவ்வளோ பெரிய வேர்டு இல்லது? கொர்நேலியுவே, உன் ஜெபம், காரணம் பக்தி, உன் பரிசுத்தம். ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணம் சொல்றேன். லூக்கா 1:6 பாருங்க. அதில் சகரியா எலிசபெத்தை குறித்து என்ன போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் இருவரும், கவனிங்க, அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் எப்படி நடந்தாங்களாம்? குற்ற மற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அவர்களை குறித்து 13 என்ன சொல்றது? லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கையை தட்டி ஆண்டவர. பரிசுத்தம் எங்க இருக்கோ ஜெபம் கேட்கப்படுது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜெபம் கேட்கப்படணும் விரும்புறோங்க? ஹல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆமென். சாரால் நவரோஜ் அவங்க பாடின பாட்டு சோத்திருக்கிற என்ன மைன், என்ன மேஜர், எஃப் கொடுங்க. சோத்திரம் ஆண்டவரே. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி, கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி, இந்த உதவி ஏற்று வரவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே, இந்த உதவி ஏற்று வரவே இன்ப துதிகள். இன்னொரு முறை பாடலாமா? கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி, கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி, இந்த உதவி ஏற்று வரவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. இந்த உதவி ஏற்று வரவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. எங்கள் இயேசுவே, உந்தன் நேசமே எங்கள் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம், நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தினுடைய 3வது பங்கு என்ன? பரிசுத்தம் அற்புதங்களை செய்யும். பரிசுத்தம் இருந்தா போதும், அங்க அற்புதங்கள்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. யோசுவா 3:5 சொல்லுது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை எதின் அடிப்படையில் ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லுகிறார்? உன்னில் உண்டாயிருக்கிற பரிசுத்தத்தை கொண்டு. அல்லேலூயா.
நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறீர்களோ, அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அந்த பரிசுத்தம் என்னும் கயிறை என்றைக்கு நீங்கள் நீளமாக்குகிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் என்ன செய்வேன்? அற்புதங்களை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் ஆண்டவர் கானான யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருங்க? இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம் தானே கானானே. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்னு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாருங்க? வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கும் இஸ்ரவேலருக்கு நடுவே குறுக்கே ஒரு யோர்தான் ஓடுது. நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தம் இருக்கு, நான் உள்ள போவேன்னு வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு எனக்கு இடையில ஒரு சீறி ஓடுகிற ஒரு யோர்தான் குறுக்கே இருக்கு. விசுவாசிகள் கவனிக்கணும். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுமா. இந்த கரையிலும் தண்ணி தட்டி முட்டிட்டு நிற்கும், அந்த கரையிலும் தண்ணி தட்டி முட்டிட்டு நிற்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் யோர்தான் அப்படித்தான் சீக்கிரமா இருக்குமா. அப்படியே தண்ணி ஓடும். எப்பேற்பட்ட நீச்சல் வீரனும் அதை கடந்து என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சொந்த திறமையை வச்சு, சொந்த அனுபவத்தை வச்சு, சொந்த தாளந்துகளை வச்சு அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்க வாய்ப்பே இல்லை. நீச்சல் அடித்தால் தாண்ட முடியாது. சுமார் 20-25 லட்சம் மக்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்க. அத்தனை பேரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் போக வேண்டுமானால் இந்த யோர்தானை நீச்சல் அடிச்செல்லாம் தாண்டிலாம் போக முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகத்துவங்களையும் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வது நம்முடைய திறமையினால பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிகள் கவனிக்கணும். நம்முடைய திறமை, சுயநீதி, அறிவு, புத்தி, ஞானத்தை கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம ரீச் பண்ணிட முடியாது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு இடையே இருக்கிற யோர்தான் நம்ம திறமை, அறிவை கொண்டு தாண்டிட முடியாது. அதற்கு கர்த்தரால் ஒரு அற்புதம் அங்கே நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அற்புதம் எப்படி அவர் செய்கிறார்? உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நான் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். சிஸ்டர், பிரதர், மெனி ப்ராமிசஸ் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிஞ்சுங்க, அந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் ஞானத்தை கொண்டு, உங்கள் அறிவை கொண்டு, உங்கள் புத்தியை கொண்டு, உங்கள் சாமர்த்தியத்தை கொண்டு, உங்கள் சமயோதிய புத்தியை கொண்டெல்லாம் அந்த வாக்குத்தத்தை ரீச் பண்ணிட முடியாது. இடையிலே இருக்கிற யோர்தானை போன்றிருக்கிறவளை தாண்டித்தான் அதை பெற முடியும். அந்த யோர்தானை சமாளிக்க நம்மால முடியாது. இதற்கு மேலே கர்த்தருடைய அற்புதம் ஒன்று நடக்கணும். அல்லேலூயா. மாதம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தவர் 1 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுங்களேன். மாதம் அவர் எவ்வளோ தான் சம்பாதிக்கிறாருங்க? 1000 ரூபா தான் அவருடைய வருமானமே. ஆனால் கடன் எவ்வளோ இருக்குதுங்க? எப்படி அடைக்க முடியும்? வாய்ப்பு இருக்கா? அப்போ இங்கே என்ன நடக்கணும்? நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. என் வருமானமே 1000 ரூபா தான், கடன் 1 லட்சம், எப்படிங்க அடைக்க முடியும்? இது மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்மளால் எப்படா டார்கெட் பண்ணுறது, எப்படி இதிலேருந்து வெளியே வருது நம்முடைய பலத்தில் முடியவே. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்தால், ஆண்டவர் அதிசயம் செய்தால் அது நடக்கும். இந்த அதிசயம் எப்படி நடக்குதுன்னா உங்களுடைய பரிசுத்தத்தில் நடக்குது. எப்படி கோத்து வச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். வாக்குத்தத்தத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு இடையில பிரச்சனை இருக்குது, நான் இந்த பக்கம் நிற்கிறேன். இப்போ அந்த வாக்குத்தத்தத்தை தொடரணும்னா கர்த்தர் அற்புதம் செஞ்சால் தான் முடியும். அந்த அற்புதம் எப்படி நடக்கும்? பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு நீங்கள் சொல்கிற அந்த ஜபத்தில் தான் அற்புதம். சத்தியம் புரிஞ்சவங்க கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்தால்தான் ஒரு காரியம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, எனக்கு இந்த புத்திர பாக்கி இல்லை,
இந்த பிரச்சனை இப்படி முத்தி போயிருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. டாக்டர்கள் இந்த வியாதியை குறித்து இப்படி சொல்கிறாங்க. கடைசியில் டாக்டர் சொல்கிறாங்க, கடவுள் தாமா காப்பாற்றணும், எங்களால் ஒன்றும் இல்லைன்றாங்க. இதெல்லாம் நடக்கணும். என்ன நடக்கணும் அங்கே? அந்த அற்புதம் எப்படி செய்கிறாருங்க? பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அற்புதம் நடக்கணும்னா என்ன நடக்கணும்? பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. டைம் இல்லை, சோத்திரிக்கிறோம். 4வது காரியம், இந்த பரிசுத்தம் என்ன எனக்குள்ள கொண்டு வருது அப்படின்னா, சத்துருக்களின் மேல் அது ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. சத்துருக்களின் மேல் என்ன கொடுக்குதுங்க? அது ஜெயம். பரிசுத்தம் இருந்தால் தான் சத்துருக்கள் மேலே உங்களுக்கு ஜெயம். யோசுவா 7:13 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இது சோதர எதிர்மறையா சொல்லப்பட்ட வார்த்தை. இது நேர்மறையா இதை நான் டர்ன் பண்ணி சொல்லணும்னா, நீங்க பரிசுத்தமா இருந்தால் பாருங்க, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்குது. உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த பரிசுத்தம் இல்லைன்னா நீங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? நிற்க கூடாது. அவன் உங்களை ஓவர் கம் பண்ணுவான். அப்போ சத்துருவை நான் ஓவர் கம் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணுமா? பரிசுத்தம். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் உங்கள் சத்துருவின் பேரில் கர்த்தர் என்ன கொடுப்பார்? ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. சத்துருக்களை ஜெயித்து தேசத்திலே இயேசுவின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது எப்படி என்றால் பரிசுத்தம்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிய பரிசுத்தம் இல்லாததுனால ஆயி பட்டணத்தில் புறமுதுகு காட்டி இஸ்ரவேலன் ஓடுற 36 இஸ்ரவேலன் செத்துட்டான். சின்ன பட்டணம், கொஞ்சம் பேர் உள்ள ஆயி பட்டணம், கொஞ்சம் பேர் உள்ள பட்டணம். ஆனால் இஸ்ரவேலர்கள் திரளாயிருக்கிறார்கள். ஆனால் திரளாயிருக்கிற இஸ்ரவேலன் கொஞ்சமாக இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டான்? தோத்து போயிட்டான். காரணம் அவளுக்குள்ள என்ன இல்லை? நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தனாக இருந்தாலும் சரி தான், பரிசுத்தம் இல்லைன்னா தோற்றுருவோம். ஆனால் நான் இங்கே ஜெயிப்பனா, என்னால் முடியுமா என்கிற நிலைமையில் சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, உங்களால் ஜெயிக்க முடியாத இடத்திலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தம் தான் எனக்கு சத்துருக்களுக்கு முன்னாடி என்ன கொடுக்கும்? ஜெயத்தை கொடுக்கும். இஸ்ரவேல ஜனங்களுக்குள்ள போதிய பரிசுத்தம் இல்லை, அதனால சத்துருக்களுக்கு முன்னாடி ஜெயம் இல்லை. இதனால யோசுவாவின் இருதயம் தண்ணீரை போல ஓடிற்று. யோசுவா மிகுந்த துக்கத்தோடு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு காலை தொடங்கி சாயங்காலம் மட்டும் முகங்குப்புற விழுந்து கிடந்து, ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுக காட்டுறாங்க, இப்பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? கானானிய தேசத்தின் குடிகள் யாவரும் இதை கேட்டால் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? பூமியிலே உங்களுடைய பேர் இராதபடி வேறற்று போக பண்ணுவாங்களே, அப்போது உங்களுடைய மகத்தான நாமத்துக்கு நீ என்ன செய்வீர் அப்படின்னு தன் தோல்வியில் அவன் ஜெபம் பண்றான். கர்த்தர் என்ன சொன்னார்? யோசுவா 7:11 சொன்னார், இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். நீ தோத்துட்ட, புறமுதுக காட்டிட்ட, சத்துருனை ஓட விட்டா நீ சொல்ற. காரணம், இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை என்ன செஞ்சிட்டாங்க? அதனால தான் தோல்வி. அது உள்ள ஒரு அது ஆகான்னு ஒருத்தவர் தான் களவு செய்தான். யோசுவா 7:11.
இந்த வரிசையில் போடுவான் பாருங்க. அவன் என்ன செய்தான்? 8ஆம் கற்பனையை மீறினான். யாத்ராகமம் 20:15. களவு செய்யாதிருப்பாயாக. கட்டளை தானே அது, அதை மீறிட்டான். 8வது கற்பனை மீறிட்டான். 2வது இச்சித்தான். யோசுவா 7:11. யோசுவா 7:21. மன்னிக்கவும், இச்சித்தான். 10ஆம் கற்பனையை மீறினான். யாத்ராகமம் 20:17. 10வது கற்பனை, யாதொன்றையும் என்ன செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாய். அவன் இச்சித்தான். எந்த கற்பனையை மீறிட்டான்? 10வது கற்பனையை மீறினான். 3வது வஞ்சித்தான். யோசுவா 7:11. தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தாமல் மனிதன் தனக்கென்று எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் வஞ்சகம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-10. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தாமல் மனிதன் தனக்காக எடுத்துக்கொள்வது, அதுக்கு பேர் தான் என்னதுங்க? ஏன்னா இதுக்குடைய டெஃபினேஷனை கர்த்தர் அங்கே தான் கொடுக்குறான். மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? உடனே ஜனங்கள் கேட்குறாங்க, ஆண்டவரை நாங்கள் என்னைக்கு உங்கள் வஞ்சித்தோம்? காணிக்கைகளிலும் தசம பாகங்களிலும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? வஞ்சித்தீங்க. உங்களுக்கு சம்பாதிக்கிறக்குரிய பலனை நான் தரேன், ஆனால் எனக்கு சேர வேண்டிய ஒன்றை நீங்களே என்ன செஞ்சுக்கிறீங்க? செலுத்தாமல் வச்சுருக்கீங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கு சோத்திரம் 1000 ரூபாய் ஆண்டவர் உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாருன்னா அதில் 100 ரூபாய் யாருக்குரியதுங்க? அதில் கையாக வைக்கக்கூடாது. கையை வச்சுக்கிறீங்க, வஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த காணிக்கை தசமாங்களை பற்றி சொல்கிறதுனால என்னமோ பாஸ்டர் தனக்குன்னு பேசுகிறாருன்னு நீ நினச்சா, ஆண்டவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும். என்ன அழைச்சவர் கர்த்தர். நான் உங்களெல்லாம் நம்பி இந்த ஊழியத்துக்கு வந்தவன் அல்ல. சோத்திரம், அல்லேலூயா. நான் எங்கே முட்டி போடணுமோ அங்கே போடுவேன், சோத்திரிக்கிறோம். ஆனால் ஒன்று, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவனுக்குரியது. அப்போ எரிகோவில் உள்ள சகல வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்க்கப்பட வேண்டியது. யோசுவா 6:19. அதை அவன் வஞ்சித்தான். 6:9 போட்டிருக்காங்க, 6:19 நான் நினைக்கிறேன். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குரியதை நீங்கள் கையை வைக்காதீங்க. அதுக்குன்னு 1000 உபதேசம் பண்ணுறான் அவனும். எங்கே கொடுத்தாரு, ஏது கொடுத்தாரு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் சொல்கிறான். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலனை கர்த்தர் தான் தரார். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தான் ஒருத்தர் பொண்ணு பார்க்குறதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு வெளியூர்லேருந்து கொஞ்சம் வருவாருங்க, அவரை போய் டீல் பண்ணு. அப்புறம் அவன் கேட்டேன், என்னப்பா சர்ச்சுக்கெலாம் போகிறீங்களா? அவன் அந்த பொண்ணு ஆவிக்குரிய பொண்ணாக இருக்குது, சோத்தரிக்கணும், நீங்கள் எப்படி ஏதா இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடணும் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இல்லைங்க வேலைக்கு நான் போவேங்க ஞாயிற்றுக்கிழமைன்றார். ஆவிக்குரிய பொண்ணுக்கு ரெக்கமெண்ட் பண்ண, இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் பொண்ணு வீட்டிலேயே அவருக்கு பொண்ணை ரிலீஸ் பண்ணுவாங்க. தோத்திரம், அந்த பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போவேன், வேலைக்கு தான் போவேன்றேன். கர்த்தருக்குரிய நாளை யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். அதை வஞ்சிக்க பார்க்குற நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ தெரியாது தம்பி. ஞாயிற்றுக்கிழமையான கர்த்தரை தேடித்தான் ஆகணும். 6 நாள் நீ வேலை செய்கிற, 7ஆம் நாள் யாருக்குரியது? அதை கர்த்தருக்குரிய நாளையும் நீ நான் வேலை தான் செய்வேன் அப்படின்னு நீ இருந்தா அது யாரை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க? கர்த்தரை வஞ்சிக்கிறீங்க. அப்படின்னு கொஞ்சம் காட்டமாக பேசின உடனே அப்படி பேசுகிறோம், சைலண்ட் ஆகிட்டான். சோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடையதை நம்ம என்ன செய்யக்கூடாது? தனக்குன்னு எடுத்துடக்கூடாது, கர்த்தருக்குன்னு கொடுத்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் அவனுக்குள்ளே என்ன பாவம் இருந்துச்சுன்னா, சோத்திருக்கிற யோசுவா 7:11 ஒளித்து வைத்தான். என்ன வச்சான்? தங்கள் பண்ட பாடிகளுக்குள்ளே ஒளிச்சு வச்சான். எடுத்ததை ஒளிச்சு வச்சான். நீதிமொழிகள் 28:13 சொல்லு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனால் இரக்கத்தை பெறுகிறான். அல்லேலூயா. இப்போ 4 விஷயம்: களவு செய்தான், இச்சித்தான், வஞ்சித்தான், ஒளித்து வைத்தான். இதுதான் பாவம். இந்த பாவத்தினால தான்
இஸ்ரவேலர்கள் சத்துருக்களிடத்தில் என்ன செஞ்சாங்க? தோற்று போனாங்க. ஆனால் தங்களை அவர்கள் பரிசுத்தம் செய்து கொண்ட போது எங்கே தோற்றார்களோ கர்த்தர் அங்கே ஜெயத்தை தந்தார். நல்ல கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஜி மேஜர் கொடுங்க. ஹalleluya. சத்துருவின் கோட்டை தகர்ந்தோடிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோம். சத்ருவின் கோட்டை தகர்ந்தோடிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ, துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஹalleluya, ஜெயமாக நடத்திடுவார். ஹalleluya. ஜெய கீத glory நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெய அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. அஞ்சாவது பாயிண்ட், ஏன் பரிசுத்தத்தின் கயிறு நீளமாகணும்னா பரிசுத்தம் எல்லா நன்மையும் கொடுக்கும். எல்லா குட்னஸையும் உனக்கு கொடுக்கும். பரிசுத்தம் ஒன்று உனக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லாம் உனக்கு வரும். நீ ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை, எனக்கு இதை தாங்க. ஒரு பரிசுத்தம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா எனக்கு இது தேவை, இது எனக்கு தாங்க. நீ கேட்க வேண்டிய அவசியத்தையே கர்த்தர் உனக்கு கொண்டு போக மாட்டார். அவராக கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் எல்லா நன்மையும் எனக்கு தருவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4:9. இங்கே ஒரு மனைவி புருஷனை பார்த்து சொல்றா. என்ன சொல்றா? அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். சில விசுவாசிகள் புரிஞ்சுக்கணும், ஒரு நாள் நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் நம்ம லட்சணம் தெரியாது, தொடர்ந்து போயிட்டே இருந்தால் நம்ம லட்சணம் தெரிஞ்சிடும். தெரியுமா தெரியாதா? என்னங்க, நம்ம குறை ஏதாவது ஒன்று தெரிஞ்சிடும். ஒருத்தவங்க வீட்லேயே ஒரு மாதம் தங்கணும்னு வச்சுங்க, ஒரு 192 நோட்டை நிரப்பிடுவோமா? ஜெபம் பண்ணாது பழகுது, இது பார்வை சரியில்லை போல, இது கொஞ்சம் அசிங்கமாக பேசும் போல, கோபம் வந்துருச்சுன்னா தேவ பிள்ளையா இருக்காது போல. சில ஆள்லாம் இங்கே பக்தியாக இருப்பான், ஆனால் இறங்கி சண்டை செய்வான் பாருங்க, அப்படி சண்டை செய்வான். செய்கிறோமா? நம்ம லட்சணம் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும். அல்லேலூயா. நான் ஒரு விசுவாசி வீட்டுக்கு அப்படித்தான் போகிறேன், படிக்கட்டு ஏறுறேன், கும் கம் கும்முன்னு உழுது. இந்த ஃபுட்பாலை எட்டி வச்சா கும்னு போகும் பார்த்தீங்களா? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நடைய பொறுமையாக்குறேன் மெத்தையில் போகிறதுக்கு, என் கண்ணுக்கு முன்னாடி சீன் அப்படியே இருக்குது. ஒருத்தர் இப்படி ஓடியாரு, உள்ள மனைவி இருக்கிறாங்க, புருஷன் இருக்கிறார். அப்போ யாரை உதைப்பாங்கன்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி இப்படி வரவும் நான் ஏறி வரவும் அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் பார்க்கக்கூடாதவர் பார்த்துட்டாரே, நான் செய்யுது. இப்போ அந்த அம்மா நல்லா பாக்ஸிங் கற்றுருக்குமோ, இவரும் நல்லா தாங்க இருக்கிறாரு, ஆனால் அந்த அம்மா எதில் அடிச்சதில்ல, கும்முன்னு மட்டும்தான் கேட்டுச்சு, பேஸாக கேட்டுச்சு. இப்படி வரார். இப்போ இது எதுக்கு சொல்ல வந்தேனே தெரியல. எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் தான் அவங்க சூழ்நிலை தெரியும். வீட்டில் கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஒரு அம்மா அப்படி தான் வந்து சொன்னிச்சு, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் என்ன அடிச்சிட்டார் பாருங்கன்னு எல்லாம் காட்டுச்சு. அவரும் சர்ச்சுக்கு வர தான், அந்த பிரதர் எங்கே வராருங்க? சர்ச்சுக்கு வராரு. எனக்கு கஷ்டமாயிடுச்சு, என்ன இந்த பிரதர் இப்படி அடிச்சிருக்கிறாரு,
இங்கே வந்து பயங்கரமாக பக்தியாக பாட்டு பாடுறாரு, ஆராதிக்கிறாரு, கர்த்தரை துதிக்கிறாரு, நல்ல விசுவாசியாக எல்லாராலும் சொல்லப்படுறாரு. ஆனால் இவருக்குள்ளே இந்த சுபாவம் இருக்குதே, அடிச்சிருக்கிறார. சரி, நீங்கள் கம்முன்னு இருக்கு. சர்வீஸ்க்கு முன்னாடியே அந்த அம்மா வந்துருச்சு. அப்போல்லாம் ஒரே ஒரு சர்வீஸ் தான், 9:30 மணிக்கு நான் இருப்பேன் ஆரம்பத்தில். அப்போ சர்வீஸ் முடிஞ்சிட்டு பிரதரை கூப்பிட்டீங்க வாங்க. என்ன இது பாஸ்டர், முதல்ல யார் அடித்தான்னு கேளுங்க பாஸ்டர்னா இருப்பார். பஞ்சாயத்து முடிஞ்சிருத்தாங்க. முதல்ல யார் அடித்தாங்க பாஸ்டர் அதை கேளுங்க பாஸ்டர்னு சொன்ன உடனே நான் அந்த சகோதரியை பார்க்குறேன். அந்த சகோதரி தன்னிடத்தில் குற்றம் இல்லைன்னா என்னது நான் அடித்தேனா சொல்லணும்ல, அது கீழே குடிஞ்சுது. அது எம்மா திருடியாக இருக்கும் பாரு. அப்போது முதல்ல கையை வச்சதே இதுதான். ஏன்னா வீட்டுக்காரி யார் முதல்ல அடித்தான்னு கேளுங்கன்னு சொன்ன உடனே அது இப்படி நிமிர்ந்து பார்க்கல, என்ன செய்யுதுங்க, கீழே குனிஞ்சுன்னு இருக்குது. அப்போ தப்பு யார் பேரில் இருக்குது? அப்புறம் பொம்பளையால் அடிப்பால கை நீட்டின்ற மாதிரி என்ன வருது இல்லை, அங்கே நான் என்ன பஞ்சாயத்து பண்ணுறது? வெங்கடேஷ் சொல்கிறார், நான் ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்டர், ஒன்றும் பண்ண முடியாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு வீட்டில் கண்டினியூஸாக பண்ண கண்டுபிடிக்க முடியாதா? குறை தெரிஞ்சிடும். ஆனால் தான் யாரையுமே ரொம்ப கிட்ட சேர்த்துக்காதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. தோத்திரம் கொஞ்சம் எட்டே இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. ஆனால் இங்கே எலிசா ஒரு வீட்டுக்கு ஊழியத்து நிமித்தமாக அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த சகோதரி சொல்கிறான், இவர் பரிசுத்தவான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கூடவே கேயாசி என்கிற ஒருவன் போகிறான். ஆனால் அந்த நபரை பற்றி அந்த அம்மா சொல்ல. அப்போ இந்த அம்மா இவரை நோட் பண்ணிருக்கு. இவர் பார்க்குறது, இவர் பேசுறது, இவர் உட்கார்றது, இவர் எழுந்திருக்கிறது, இவர் ஒவ்வொன்றும் கவனிக்கப்பட்டதனால்தான் அந்த அம்மா உடனே சொன்ன சாட்சி அல்ல, பல நாட்களாய் அவரை கண்டு அந்த அம்மா சொல்லுது, இவர் பரிசுத்தவான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த குறிப்புக்கு இதுக்கு என்ன பாஸ்டர் அலத்தோன்னா, இவர் பரிசுத்தவான். அப்போது அந்த அம்மாவுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அவங்க நல்ல வசதியான ஒரு ஃபேமிலி போல், வயல்வெளியெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, தோட்டத்துறவெல்லாம் இருக்குது. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இவர் ஒரு பரிசுத்தவானாக பார்க்குறேன், ஊருக்கு ஊழியத்திற்காக போகும்போது வரும்போதெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு வந்து போகிறாரு. மாடி மேலே அவருக்கு ஒரு ரூமை என்ன செய்யணும், போடணும். இவர் கேட்டாரா, எலிசா கேட்டாரா, நான் சிஸ்டர் நான் அடிக்கடி வருவேன், மேலே ஒரு மாடி போட்டால் நமக்கு தப்பாயிடும். அது அந்த அம்மாவே ஒரு பரிசுத்தத்தை பார்த்துட்டு, நம்பர் 1 மாடி வீடு. என்ன வீடு? மாடி வீடு, காற்றோட்டமான ஒரு இடம். 2வது மெத்தை கட்டில். இவர் கேட்கல, அந்த அம்மாவே ஏற்பாடு பண்ணது. என்ன கட்டில்? அதுக்கப்புறம் நாற்காலி, மேஜை போன்ற பொருட்கள், குத்து விளக்கு. அந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நல்ல சாப்பாடு. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சகல சலக்கரணையோடு என்னை விசாரித்தாயே அப்படின்றார். இப்போ சகல சலக்கரணையோடுன்னா நல்லா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து, இதெல்லாம் யார் கேட்கல? எலிசா கேட்கல. அதுக்கப்புறம் இந்த எலிசா சாதாரண ஆள், ராஜா கிட்ட நின்று பேசும் ஆற்றல் உள்ளவன். இவர் சொன்னார், ராஜா அதற்கு கீழ்ப்படுகிற நிலை, அற்புதங்கள் செய்யும் வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, இது எல்லாம் யாருக்குள்ளே இருந்துச்சுங்க? எலிசாவுக்குள்ள. காரணம், அவருக்குள்ள பரிசுத்தம் இருந்ததுனால எல்லா நன்மையும் கர்த்தர் தந்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ நான் கேட்டு பெறதில்லை, எனக்குள்ள பரிசுத்தம் இருந்துச்சுன்னா எல்லாம் அவர் தருவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ 4-5 பாயிண்ட்டை மறுபடியும் சொல்லுங்கள். என்னென்ன பரிசுத்தம் என்னென்னலாம் செய்யும்? பரிசுத்தம் பிசாசை நடுங்க வைக்கும். பரிசுத்தம் ஜெபத்திற்கு என்ன தரும்? பதிலை கொண்டு வரும். பரிசுத்தம் என்ன செய்யும்? அற்புதங்களை செய்யும். பரிசுத்தம் என்ன பண்ணும்? சத்துருக்களின் மீது ஜெயத்தை கொடுக்கும். பரிசுத்தம் என்ன செய்யும்? எல்லா நன்மைகளையும் உனக்கு கொடுக்கும். இந்த கயிறு நீளமாகணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா.
எல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. வெள்ள வேகமாக ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. மாறும் தந்தையே, எல்லாரும் பாரத்தோடு கைகளை தட்டி பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாருக்கான உள் அலங்கோலத்தை மனநோந்து வருகிறே. பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனநோந்து வருகிறே. பரிசுத்தம் கெஞ்சுகிறே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லையெங்கிலோ எல்லையெங்கிலோ பரிசுத்தம் என்னை எழுதோ. என் ஜீவன் எல்லையெங்கிலோ பரிசுத்தம் என்னை எழுதோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லையெங்கிலோ பரிசுத்தம் என்னை எழுதோ. என் ஜீவன் எல்லையெங்கிலோ பரிசுத்தம் என்னை எழுதோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் சொலித்திடும் சுத்த ஜோதி அருவியே, மேலையில் ஆடி அணிந்த பாடிரோ. சுத்தம் விரும்பு சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் விரும்பு சுத்த ஜோதியே, அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரு தந்தையே, எந்த உள்ளத்தை பரிசுத்தம் 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 இயேசுவே. மனநோந்து ஆவியானவரே, எங்களுக்கு சபையா இருக்கோ. சாத்தான் நடுங்குகிற பரிசுத்தம், ஜெபத்திற்கு பதில் வரும் பரிசுத்தம். ஹல்லேலூயா. சத்துருக்களின் மேல் ஜெயம் எடுக்கிற பரிசுத்தம், எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பரிசுத்தம். ஆண்டவர்களை சொல்லுங்க, கேளுங்க. என் ஜீவன் எல்லையெங்கிலோ பரிசுத்தம் பரிசுத்தம். என் ஜீவன் எல்லையெங்கிலோ எழுதுங்கப்பா. என் வீட்டுல, என் ஏரியாவுல பரிசுத்தம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய், வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் இல்லாம ஒன்றும் முடியாதப்பா. பரிசுத்தம் என்னும் கயிறு எங்களின் நீளமாகும்படி சாத்தானை நடுங்க செய்யும் பரிசுத்தம், ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கும் பரிசுத்தம், சத்துருக்களின் மேல் ஜெயம் கொடுக்கிற பரிசுத்தம், அற்புதங்களை செய்ய வைக்கிற பரிசுத்தம், எல்லா நன்மைகளையும் கொடுக்கிற அந்த பரிசுத்தத்தை கைகளை தட்டி, ஆண்டவரே இவைகளினால் எங்களை நிரப்புவீராக. இந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ள, எங்க சபையாருக்குள்ள, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்குள்ளும், எங்க பிள்ளைகளுக்குள்ள உண்டாயிருக்க காண
ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த அனுபவங்களை எங்களுக்கு தாரோம். ஏதோ நாங்கள் கேட்டோம் போனலாம எங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல நாங்கள் அதை அனுபவமாக்கி கொள்ள, அதை நாங்கள் அப்ளிகேட் பண்ண, அதை செயல்முறைக்கு கொண்டு வர எனக்கு என் சபையாருக்கு உதவி செய்யும். இந்த வசனம் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்திக்கிட்டே இருக்கட்டும்ப்பா. பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும். பிள்ளையுடைய வாழ்க்கையில சத்துரு நடுங்கி வெளியேறட்டும். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் மேல் ஒரு ஜெயத்தை தருவீராக. பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கட்டளையிடுவீராக. நன்மைகளினால நிரப்பணும்னு நான் கேட்கிறேன்ப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகம், இடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்டில் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சத்தமா சொல்லுவோம், மாரநாதா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். 3 முறை எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசு நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் என்ற கயிறை நீளமாக்குவோம், நன்மைகளை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.